Swayam Prabha. Digital India. Educated India. வணக்கம். போன 2 கிளாஸை நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம்னா, செட்ஸ்னால் என்ன, செட்டை எப்படி எழுதலான்னு ஒரு கிளாஸில் பார்த்தோம். அடுத்த கிளாஸில் அந்த செட் பில்டர் ஃபார்மை ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா அதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு பார்த்தோம். அதில் கடைசியாக நான் கேட்ட கேள்வி வந்து இதுதான். 0,1 ஈக்குவல்ஸ் இந்த செட் x in R such that x times x minus 1 is less than 0. இது நம்ம ஏற்கனவே படித்த விஷயந்தான். நமக்கு இதுக்கு ப்ரூஃபும் கொடுத்துட்டோம். இது ஒரு அல்டர்னேட்டிவ் ப்ரூஃப் மாரி பார்க்குறோம். ஓகே, அந்த டைரக்ட் ப்ரூஃப் போடும்போது இது போட்டோம். இதில் என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம டைரக்ட் ப்ரூஃப் போடும்போது என்ன போட்டோன்னா இதுதான் ப்ரூவ் பண்ணோம். let x belongs to R 0 less than x less than 1 if and only if x square is less than x. இதுதான் நம்ம போட்டோம். இது நம்ம டைரக்ட் ப்ரூஃபில் போட்டோம். ஓகே, இதை ஒரு இடம் ரீகலெக்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் அந்த வீடியோவை பார்க்க முடிஞ்சால் மறுபடியும் ஒருக்க பார்த்துக்கோங்க. ஓகே, இல்லை நீங்களாக ரீகலெக்ட் பண்ணி உங்களால் எழுத முடியுதா பாருங்கள் இந்த ப்ரூஃப்லாம். ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணோன்னா, நேற்று கிளாஸில் என்ன பண்ணோன்னா, இதை கவனிக்கும் போது என்ன பண்ணேன்னா, இதில் உள்ள எலிமெண்ட்ஸ் என்னன்னு எனக்கு தெரியணுன்றதுக்காக நான் கேட்டேன். அப்போ என்ன பண்ணேன்னா, இந்த இன்இக்வாலிட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணுற எலிமெண்ட்ஸாக நான் கண்டுபிடிக்கணும். அப்போது இந்த இன்இக்வாலிட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணுற எலிமெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னா, this multiplied with this, இந்த ரெண்டு நம்பரை பெருக்கணும்னா எனக்கு 0 விட சின்னதாக ஒரு நம்பர் வேணும், லெஸ் தேன் வேணும். ஸோ அப்போது இது வந்து கிரேட்டர் தேனாக இருந்தால் இது லெஸ் தேனாக இருக்கணும், இது லெஸ் தேனாக இருந்தால் இது கிரேட்டர் தேனாக இருக்கணும். ஓகேவா? அதாவது இது கிரேட்டர் தேன் 0வாக இருந்துச்சுன்னா இது லெஸ் தேன் 0வாக இருக்கணும், இது லெஸ் தேன் 0னா இது கிரேட்டர் தேன் 0வாக இருக்கணும். ஓகே, இந்த காம்பினேஷனில் தான் எனக்கு பெருக்குனா என்ன வரும், நெகட்டிவ் வரும். ஓகே, மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் அது மாதிரி. ஸோ ரெண்டுமே ஒரே சைனாக இருந்தால் வராது. ஸோ அப்போ நான் என்ன பண்ணேன்னா, இந்த ரியல் லைனை பிளாட் பண்ணேன். பிளாட் பண்ணிட்டு இங்கே 0 போட்டேன், இங்கே 1 போட்டேன். ஒவ்வொரு இடத்துல என்ன நடக்குதுன்னு பார்த்தேன். இந்த இடத்துல என்ன ஆச்சு, இங்கே இருக்க ஒரு எலிமெண்ட் எடுத்தோன்னா இது நெகட்டிவ் நம்பர், அப்போ இது நெகட்டிவ், இதுவும் நெகட்டிவ்னு ஆகிடுச்சு. ரெண்டுமே நெகட்டிவ் ஆகும்போது பாசிட்டிவ் ஆகிடும். ஸோ இந்த இன்இக்வாலிட்டி வேலிட் கிடையாதுன்னு சொல்லிட்டோம். அப்புறம் இங்கே எடுத்தால் ரெண்டுமே பாசிட்டிவ், அதுவும் முடியாதுன்னு சொல்லிட்டோம். எக்ஸ் பாசிட்டிவ் ஆகிடும், எக்ஸ் மைனஸ் 1 பாசிட்டிவ் ஆகிடும், அதனால் முடியாதுன்னு சொல்லிட்டோம். 0 எடுக்கும்போது என்னாகும், இது 0 போட்டாலே ஆட்டோமேட்டிக்காக என்னாகும், இந்த ப்ராடக்ட் 0 ஆகிடும். 0 லெஸ் தேன் 0 அது வேலிட் கிடையாது, அதனால் இதுவும் நாட் பாசிபிள்னு சொன்னோம். அப்புறம் 1 போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸ் ஈக்குவல் டு 1 போட்டோன்னா இது 0 ஆகிடும். ஸோ அப்போ இந்த ப்ராடக்ட் வந்து 0 ஆகிடுச்சுன்னா மறுபடியும் 0 லெஸ் தேன் 0 வரும், அதுவும் நாட் பாசிபிள்னு சொல்லிட்டோம். ஸோ ஒரே பிளேஸ் எங்கே இருந்துச்சுன்னா, இந்த எக்ஸ் வந்து இந்த இடத்துல இருக்கும்போது தென் இட் சாட்டிஸ்ஃபைஸ் திஸ் இன்இக்வாலிட்டி. சரியா? ஸோ அதுக்கடுத்து என்ன பண்ண, டைரெக்டாக இதை எழுதிட்டேன். அப்போ நான் கடைசியாக என்ன கேள்வி கேட்டேன்னா, இது எப்படி ஈக்குவல்னு எழுதணும் அப்படின்னு கேட்டேன். சரியா? ஓகே, ஸோ அப்போ ஈக்குவல்னு சொல்லணும்னா இது சப்செட் ஆஃப் திஸ், திஸ் சப்செட் ஆஃப் திஸ்ன்னு நம்ம சொல்லணும். ஓகே, இங்கே நான் என்ன பண்ணேன்னா, ரியல் நம்பர் எடுத்துக்கிட்டேன், ஒரு ரியல் நம்பர். அந்த ரியல் நம்பர் எப்போ இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு பார்த்தேன். ஓகே, அதை சாட்டிஸ்ஃபை பண்ண ஒரே டைம் இது மட்டும்தான். இந்த 0-1 இருக்கும்போது மட்டும்தான் அதை சாட்டிஸ்ஃபை பண்ணணும், மற்ற எப்போவுமே சாட்டிஸ்ஃபை பண்ணல. அப்படின்னா என்ன இருக்க முடியும், வேறு எந்த நம்பரும் இருக்க முடியாது இல்லையா? ஸோ அதனால தான் இது ஈக்குவல் டு. நல்லா கவனிங்க, இங்கே இருக்க எல்லா ரியல் நம்பர்ஸையும் நம்ம அனலைஸ் பண்ணிட்டோம், எதையுமே விடலை. இருக்கிற ரியல் நம்பர்ஸில் இது மட்டும்தான் இதை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஓகே, அதனால் இட் இஸ் ஈக்குவல் டு 0-1. ஓகே, இதை நீங்கள் அந்த ஃபார்மேட்டில் நம்ம ஏ சப்செட் ஆஃப் பி, பி சப்செட் ஆஃப் ஏ ஃபார்மில் நீங்கள் இதை பார்க்கணுன்னா அதையும் பார்க்க முடியும். அதை எப்படி பார்ப்பீங்க, நம்ம இந்த கண்டிஷன் சொல்லிட்டோம், 0-1 இருந்துச்சுன்னா இது இங்கே இருக்குன்னு சொல்லிட்டோம். ஓகே, ரைட். அப்போ இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா அது இதுவாக இருக்குமா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு தான் நம்ம ஃபஸ்ட்டு ஆர்குமெண்ட்டு. இங்கே இருக்க எல்லா ரியல் நம்பர்லையும் இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடியது
இது மட்டும்தான். ஸோ அதனால் நான் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுறது இங்கே தான் இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஸோ ரெண்டு விதமாகவும் பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ இதை வந்து எப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம முன்னாடி ஒரு கிளாஸில் என்ன பண்ணோம்னா, தேர் எக்ஸிஸ்ட் அடிட்டிவ் ஐடென்டிட்டி இன் ரியல் நம்பர்ஸ் அப்படிங்கிறதுக்கு என்ன பண்ணோம்னா, அடிட்டிவ் ஐடென்டிட்டி தெரிஞ்சிருச்சுன்னா அதை நம்ம அந்த நம்பரை எடுத்து டேக் எக்ஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுவோம். ட்ரை பண்ணி அந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுதான்னு பார்த்தோம். அது மாதிரி தெரியாதப்போ என்ன பண்ணோம், அடிட்டிவ் ஐடென்டிட்டினா எக்ஸ் ப்ளஸ் தீட்டா ஈக்குவல் டு எக்ஸுங்கிறத எல்லா எக்ஸுக்கும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஸோ ஒரு பர்டிகுலர் எக்ஸுக்கு எடுத்திங்கன்னா அந்த எக்ஸை கேன்சல் பண்ணிவிட்டு தீட்டா ஈக்குவல் டு 0ன்னு சொல்லிடலாம். சரியா? அது மாதிரி அங்கே என்ன பண்ணுறோன்னா, இந்த செட்டில் ஒரு எலிமெண்ட் இருக்கணும்னா அது என்னவா இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கும்போது we are removing everything. we are finding out அந்த ஹோல் பாசிபிலிட்டிஸில் எது மட்டும் ஒர்க் ஆகுங்கிறத பார்த்துடுறோம். அதனால் ஈக்குவல் டு போட்டு ரைட். இப்போது இதே விஷயத்தை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணுவோமான்னு பார்க்கலாம். இந்த செட்டை வந்து ஒரு A1 வச்சுக்கோங்க. ஓகே, எக்ஸ் மைனஸ் 1 வரைக்கும் இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், A2. சரியா? A2 வந்து இந்த செட்டு எக்ஸ் இன் ஆர். மறுபடியும் என்ன நோட்டேஷன் எழுதுகிறேன், செட் பில்டர் ஃபார்மில் எழுதுகிறேன். ஸோ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2 லெஸ் தேன் 0. சரி, இப்போ எனக்கு இதில் என்னெல்லாம் எலிமெண்ட் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, எப்போவுமே இந்த செட் பில்டர் ஃபார்மில் வரும்போது என்ன பண்ணுவோன்னா, நம்ம இதே தான் ஏற்கனவே பண்ண விஷயந்தான். எல்லாமே சப்செட் ஆஃப் ரியல் நம்பர்ஸ் நமக்கு தெரியும். அப்போது அதில் எதெல்லாம் இங்கே வரும் எதெல்லாம் வராதுன்னு தான் பார்க்கணும். சரியா? ஓகே, ரைட். ஸோ இப்போ இதை எப்படி நான் பார்த்தேன் அப்படின்னா, இதில் ஃபஸ்ட் அப்சர்வேஷன் என்னென்னா, இதில் ஏதாவது 1 0 ஆனாலும் இந்த லெஸ் தென் 0 இருக்கனால அது வந்து உள்ளே இருக்காது. அந்த பாயிண்ட்ஸ்லாம் எந்த பாயிண்ட் உள்ளே இருக்காதுன்னு அசியூம் பண்ணேன், 0 1 இருக்காது. அதேமாதிரி அதில் இதெல்லாம் இருக்காது. இந்த ப்ராடக்ட் எப்போல்லாம் 0 ஆகுதோ அப்போல்லாம் இந்த இன்இக்வாலிட்டி சாட்டிஸ்ஃபை ஆகாது. சரியா? 0 லெஸ் தேன் 0ன்னு வரும், சாட்டிஸ்ஃபை ஆகாது. ஸோ அதனால் அந்த பாயிண்ட்ஸ்லாம் இருக்காது. எந்த பாயிண்ட்லாம் இந்த ப்ராடக்ட் 0 ஆகும், இது 0 ஆகிற பாயிண்ட்ஸ்லாம் 0 1 2, இந்த 3 பாயிண்ட்டுமே உள்ளே இருக்காது. ஓகே, ரைட். 3மே இந்த செட்டில் இருக்காது, A2ல இருக்காது. அப்போது எனக்கு மறுபடியும் என்ன பார்க்கணுன்னா, பழைய மாதிரி ஆர்கியூ பண்ணணும்னா, போன ப்ராப்ளம் மாதிரி ஆர்கியூ பண்ணணும்னா, இங்கே ஒரு பாயிண்ட் எடுப்பேன். எடுத்துகிட்டு இந்த 3ஐயும் பெருக்கினா நெகட்டிவாக வருதான்னு பார்ப்பேன். ஓகே, அப்புறம் இங்கே ஒரு பாயிண்ட்டு, இங்கே ஒரு பாயிண்ட்டு, இங்கே ஒரு பாயிண்ட், ஒன்றுனா செக் பண்ணிவிடுவேன். ஓகே, ஒன்றுனா செக் பண்ணால் என்ன ஆகும் பாருங்கள். சப்போஸ் ஒரு லெஸ் தேன் 0, எக்ஸ் லெஸ் தேன் 0, நம்பர் வந்து லெஸ் தேன் 0 எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல இங்கே உங்களுக்கு எக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன ஆகும், எக்ஸ் நெகட்டிவ், எக்ஸோட -1 ஆட் பண்ணுறேன், -1 நெகட்டிவ், எக்ஸ் நெகட்டிவ், அப்போ இது நெகட்டிவ். எக்ஸோட -2 ஒரு நெகட்டிவ் நம்பர், எக்ஸ் ப்ளஸ் -2 வந்து அதுவும் நெகட்டிவ். 3 நெகட்டிவ் நம்பரை பெருக்குனா அது நெகட்டிவ். ஸோ இது வந்துடும் எனி எக்ஸ் லெஸ் தேன் 0. ஓகே, இப்போ எக்ஸ் பிட்வீன் 0 and 1, எக்ஸ் பிட்வீன் 0 and 1னா எக்ஸ் வந்து பாசிட்டிவ், பிட்வீன் 0 and 1ங்கிறப்போ இது நெகட்டிவ் ஆகிடும், இது வந்து மறுபடியும் நெகட்டிவ் ஆகிடும். ஸோ 2 நெகட்டிவ் ஒரு பாசிட்டிவ், அப்போ என்ன அது பாசிட்டிவ் ஆகிடும். சரியா? அப்படி பார்க்கலாம். அப்போது எக்ஸ் இங்கே இருந்தால் வராது. இதை இன்னொரு மாதிரியும் பார்க்கலாம். எப்படி பார்ப்பீங்க? இன்னொரு மாதிரி எப்படி பார்க்கலான்னா, இப்போது எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 என்னாகும், இந்த இடத்துல இருக்கும்போது நமக்கு அது நெகட்டிவ்னு தெரியும் போன முறை. ஓகே, இது நெகட்டிவ். அப்போது எக்ஸ் மைனஸ் 2 மட்டும் என்ன ஆகும்னு பார்க்கணும், அதுவும் நெகட்டிவ், அதனால் அது பாசிட்டிவ் வராது. சரியா? சரி, இங்கே பாருங்கள். இந்த இடத்துல எனக்கு என்ன தெரியும், எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 லெஸ் தேன் 0ல் அது இல்லை. அப்போ இது வந்து பாசிட்டிவ்னு தெரியும், பழசை யூஸ் பண்ணுறேன். ஓகே, இங்கே வேறு மாதிரி யூஸ் பண்ணேன், இந்த இடத்துல வேறு பண்ணுறேன். ஆனால் ரெண்டு இடத்துலையுமே 2 ட்ரிக்கும் யூஸ் பண்ணலாம். பட் இது ஒரு ட்ரிக், ஆல்ரெடி நோன் இன்ஃபர்மேஷனை யூஸ் பண்ணுறேன், ஏற்கனவே தெரிஞ்ச விஷயத்தையும் யூஸ் பண்ணுறேன். இந்த இடத்துல இது கிரேட்டர் தேன் 0வாக இருக்கும், இந்த எக்ஸ் மைனஸ் 2 என்னாகும், மறுபடியும் லெஸ் தேன் 0வாக இருக்கும். ஸோ இது வந்து லெஸ் தேன் 0 ஆகிடும். ஓகே, இங்கே வந்துடும். ஏன்னா எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 கிரேட்டர் தேன் 0வாக இருக்கும், எக்ஸ் மைனஸ் 2 வந்து லெஸ் தேன் 0வாக இருக்கும், வந்துடும். சரி, இந்த இடத்துல இது கிரேட்டர் தேன் 0வாக இருக்கும், ஆனால் எக்ஸ் மைனஸ் 2 அதுவும் கிரேட்டர் தேன் 0 ஆகிடும். ஏன்னா எக்ஸ் வந்து 2 விட பெருசாகிடுச்சு, பெரிய நம்பர்லேருந்து 2 கழிச்சோன்னா அது பாசிட்டிவ். ஸோ இங்கே ஒரு பாசிட்டிவ் நம்பர் வந்துடும். ஸோ இது வராது. ஸோ அப்போ கவனித்து பாருங்கள், நமக்கு இந்த ஃபுல் லென்த் வரும்.
அடுத்து இது வரும். ஓகே, ரைட். ஸோ அப்போ A2ங்கிறது என்னது? A2ங்கிறது இந்த இன்டர்வல் -∞, 0, ஓப்பன் 0, யூனியன் 1, 2. புரியுதா? ஓகே. இப்போ இதை பாருங்கள். இதில் வந்து இந்த செட் நோட்டேஷன் வந்து நான் இது வரைக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணவே இல்லை. இதை பார்த்துருவோம் செட்ஸில். நேற்று கிளாஸில் என்ன பார்த்தோன்னா இன்டர்வல்ஸ் A, B அப்படிங்கிற ஃபார்மில் பார்த்தோம். ஓப்பன், க்ளோஸ்ட், ஹாஃப் ஓப்பன் கூட பார்க்கல. ஸோ இது இப்படி இருந்துச்சுன்னா என்னங்கிறத பார்க்கல, இப்படி இருந்தால் என்னங்கிறத பார்க்கல, இப்படின்னா என்னன்னு தெரியாது நமக்கு. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம இன்றைக்கி எழுதிடுவோம். ஓகே, இது என்ன ஃபார்மில் இருக்குது அப்படின்னா -∞, Aங்கிற ஃபார்மில் இருக்குது. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்னா நம்ம என்ன பார்த்தோம் இங்கே x is less than 0, அவ்வளோதான். இந்த இன்ஃபினிட்டி -∞ இட் இஸ் ஜஸ்ட் எ பிளேஸ் ஹோல்டர், ஒரு இடத்த நிரப்புறதுக்காக போடுற ஒரு சிம்பிள், அவ்வளோதான். அது வந்து ரியல் நம்பர் கிடையாது. முக்கியமான விஷயம், அது ரியல் நம்பர் கிடையாது. ஸோ இதை வந்து என்ன பண்ணுவோன்னா இது செட் ஆஃப் ஆல் x in R such that x is less than A. இங்கே A வந்து ரியல் நம்பர். ஓகே, A, B வந்து ரியல் நம்பர்ஸ். இன்ஃபினிட்டியும் -∞ நமக்கு என்னன்னு தெரியாது. ஸோ இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இது வந்து x in R such that A is less than x and x is less than or equal to B. புரியுதா? இந்த க்ளோஸ்ட் இன்டர்வல். ஸோ இங்கே வந்து A less than or equal to Bங்கிறத அசியூம் பண்ணிப்போம். அப்போ என்ன ஆகும்? B வந்து பிலாங்ஸ் டு திஸ் செட்னு வந்துடும். இங்கே வந்து A will not belong to this setனு வரும். ஸோ அதே மாதிரி இது வந்து x in R such that A is less than or equal to x and B is x is less than B. அதே மாதிரி இது எப்படி டிஃபைன் பண்ணுவோம்? x in R such that x is bigger than A. இங்கே பாருங்கள், இன்ஃபினிட்டி இருக்கிற இடத்துலலாம் ஒரு கண்டிஷன் தான் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அந்த இன்ஃபினிட்டியோட கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா இன்ஃபினிட்டி இஸ் நாட் ஏ ரியல் நம்பர். அது என்னன்னு தெரியாது. அதனால் x is bigger than A. A விட பெருசாக இருக்க எல்லா நம்பரும் எடுத்துக்கோ, அதான். இங்கே A விட சின்னதாக இருக்க எல்லா நம்பரும் எடுத்துக்கோங்க, அதான். ஸோ இதே தான் விஷயம். ஓகே, இங்கே 2 நம்பர் இருக்கும்போது இதை கம்பேர் பண்ணுவோம். ஸோ இதை நீங்கள் என்னென்னு யோசிச்சு பாருங்கள். A, இன்ஃபினிட்டினா என்ன? -∞, A அப்படின்னா என்ன? க்ளோஸ்ட். ஓகே, அங்கே என்ன பண்ண போகிறோம்? we are going to include A. ரைட்? ஓகே, இதெல்லாம் வந்து ரேன்னு சொல்லுவோம். ஹாஃப் ரே. ஒரு இடத்துல ஆரம்பிச்சுன்னா அப்படியே போயிடும். படம் வரைஞ்சிங்கன்னா இது A அப்படின்னா இந்த ஏலேருந்து அப்படியே இந்த சைடு ஃபுல்லாக எடுத்திங்கன்னா அது என்னது? இன்க்ளூடிங் A எடுத்திங்கன்னா இந்த செட்டு, எக்ஸ்க்ளூடிங் A எடுத்திங்கன்னா, ஏவை சேர்க்காமல் எடுத்திங்கன்னா இந்த சைடு உள்ளதெல்லாம் இது வரும். அதே மாதிரி அந்த பக்கம் ஏவையும் சேர்த்து எடுத்திங்கன்னா இது வரும். A இல்லாமல் எடுத்திங்கன்னா இந்த செட் வரும். சரியா? ஓகே, சரி. இப்போ நம்ம ப்ராப்ளத்துக்கு வருவோம். நம்ம ப்ராப்ளத்துக்கு வந்துட்டு இந்த A2 என்னென்னு கண்டுபிடிப்போம். A2 என்னென்னு கண்டுபிடிச்சிட்டோம். A2 இதான்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ A2 கண்டுபிடிச்சதுனால இந்த ப்ராப்ளம் இதோட முடியல. எப்போவுமே ஒரு ப்ராப்ளத்தை நம்ம மேக்ஸில் போட்டோம்னா அந்த ப்ராப்ளத்தில் நமக்கு அடுத்த ப்ராப்ளத்துக்கு அடுத்த கேள்வி கேட்குறதுக்கு நமக்கு ஒரு இடத்துல ஒரு சின்ன ஹிண்ட் கிடைக்கும். அடுத்து எப்படி கேள்வி கேட்குறது, இன்னும் அந்த ப்ராப்ளத்தை பெருசாக சால்வ் பண்ண முடியுமா, இன்னும் வேறு ஏதாவது பண்ண முடியுமா, இதேமாதிரி பேட்டர்னில் வேறு ப்ராப்ளம் இருக்குமா, அப்படிலாம் பார்ப்போம். எப்படி நம்ம வந்து ஒரு புதுசாக ஒரு ப்ராப்ளத்தை பார்க்கும்போது ஏற்கனவே பண்ண ப்ராப்ளத்துக்கு அதை மாற்றி அதை யூஸ் பண்ண முடியுமான்னு பார்க்குற மாதிரி ஒரு ப்ராப்ளத்தை முடிக்கும்போது அதிலிருந்து அடுத்த கேள்வி என்ன கேட்கலாங்கிறதுக்கு நமக்கு வாய்ப்பு கிடைக்கும். ஸோ அந்த அடுத்த கேள்வி என்னங்கிறத இங்கே கேட்கலாம். இப்போ A2 இப்படி இருக்குது, இப்படி டிஃபைன் பண்ணியிருக்கேன். A1 இப்படி டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போது A1, A2 இதை பேட்டர்ன் பார்க்கும்போதே நமக்கு தெரியுது A3 என்னென்னு. ஸோ A3 என்ன? இட் இஸ் x in R செட் பில்டர் ஃபார்மில். ஓகே, நீங்கள் கையில் ஒரு நோட்டு புக்கோடு வேலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வசதி இருக்குது. நான் வந்து இந்த விஷயங்களை சொல்லும் போது நீங்கள் கடகடன்னு அடுத்த ப்ராப்ளத்தை எழுதி அடுத்த ப்ராப்ளத்தை யோசிக்க ஆரம்பிச்சிடலாம். ஓகே, முயற்சி பண்ணுங்கள், அது ரொம்ப ஈஸி.
ஆரம்பத்தில் கஷ்டமாக இருக்கும். ஒரு 2-3 கிளாஸில் நீங்கள் இதை பழக பழக என்ன ஆகிடும், நீங்களாக யோசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு அது கை கொடுக்கும். ஓகே, x minus 2 into x minus 3 is less than 0. இப்போ இதை நான் கண்டுபிடிக்கணும். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், மறுபடியும் பழைய மாதிரி ஆர்கியூ பண்ணலாம். இது 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 நாளையும் பெருக்கும்போது எனக்கு நெகட்டிவ் ஆகணும். அப்போ என்ன ஆகும்னா, ஒரு தடவை நெகட்டிவ், 3 தடவை பாசிட்டிவ், 3 நெகட்டிவ் 1 பாசிட்டிவ் அப்படி இருக்கலாம். ஓகே, 2 நெகட்டிவ் 2 பாசிட்டிவ் இருந்தாலும் அது பாசிட்டிவ் ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் இதில் அப்சர்வ் பண்ண வேண்டியது என்னென்னா, எந்த பாயிண்ட்லாம் இருக்காது, இந்த ப்ராடக்ட் எப்போல்லாம் 0 அதெல்லாம் இருக்காது. முதல்ல பார்த்த மாதிரி. அப்போது 0, 1, 2, 3 இருக்காது. ஸோ 0 இருக்காது, 1 இருக்காது, 2 இருக்காது, 3 இருக்காது. ஸோ இதெல்லாம் இருக்காதுங்கிறது நமக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ எனக்கு என்ன ஆர்கியூ பண்ணணும், இங்கே என்ன நடக்கும், இங்கே நடக்கும், இங்கே நடக்கும், ஒவ்வொரு இடத்துல என்ன நடக்கும்னு பார்க்கணும். கரெக்டாக? ஸோ இப்போ நான் A2 பார்த்ததுனால எனக்கு ஒரு பேட்டர்ன் தெரியும் என்ன நடக்க போகுதுன்னு. A2 வந்து இது ஃபுல்லும், அப்புறம் இந்த 1, 2 இடையில உள்ளது மட்டும். அப்போ என்ன அர்த்தம்னா, இந்த முதல் 3 தான் பெருக்குனா இங்கே நெகட்டிவ் வருது, இங்கே நெகட்டிவ் வருது, மற்ற இடத்துலலாம் பாசிட்டிவ். அது நமக்கு தெரியும். சரியா? இங்கே நெகட்டிவ் வந்துச்சுன்னா வாட் ஹேப்பன்ஸ் ஹியர், x minus 3 என்ன ஆகும், எக்ஸுங்கிறது நெகட்டிவ் இந்த இடத்துல இருக்கும்போது x minus 3 நெகட்டிவாக இருக்கும். ஆல்ரெடி இதோட ப்ராடக்ட் நெகட்டிவ் எனக்கு தெரியும். ஸோ இது வந்து பாசிட்டிவ் ஆகிடும். ஸோ இந்த பாயிண்டில் எக்ஸ் இருந்துச்சுன்னா இது ஒர்க் அவுட் ஆகாது நமக்கு. சரி, ஓகே. இந்த இடத்துல என்ன தெரியும் நமக்கு, இந்த 3 பெருக்குனா இந்த பார்ட் வந்து இட் டசன்ட் பிலாங் டு A2. அப்போ என்ன ஆகும்னா இங்கே பாசிட்டிவ்னு தெரியும். சரியா? இங்கே பாசிட்டிவ், ஆனால் எக்ஸ் இஸ் எ நம்பர் தட் லைஸ் பிட்வீன் 0 and 1. சரியா? அப்போது 1 விட பெருசாக இருக்காது. x minus 3ங்கிறது நெகட்டிவாக இருக்கும். ஸோ இங்கே பாசிட்டிவ் இன்ட்டு நெகட்டிவ் பாசிட்டிவ் ஆகிடும். ஸோ இது வரும் நமக்கு. அதே போல் இந்த இடத்துல இருந்தால் இது நெகட்டிவ், பட் ஸ்டில் என்னோடய நம்பர் இங்கே எக்ஸ் இருந்துச்சுன்னா அது வந்து லெஸ் தேன் 3. எக்ஸ் இஸ் லெஸ் தேன் 2, ஸோ எக்ஸ் இஸ் லெஸ் தேன் 3. therefore x minus 3 வந்து நெகட்டிவ், நெகட்டிவ் இன்ட்டு நெகட்டிவ் பாசிட்டிவ் ஆகிடும். ஸோ இது வராது. இது வருமா பாருங்கள், இங்கே இருக்க எக்ஸ் வந்து ஸ்டில் லெஸ் தேன் 3, x minus 3 என்னவாகும் அப்படின்னா நெகட்டிவ் ஆகிடும். பட் இந்த இது வந்து பாசிட்டிவ் இந்த ஏரியாவில். ஸோ அதனால் இங்கே எக்ஸ் இருந்தால் வந்துடும். ஓகே, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு 3 பெருக்கள் வந்து பாசிட்டிவாக தான் இருக்கும். ஆனால் இங்கே என்ன ஆச்சு, எக்ஸ் வந்து 3 விட பெருசாகிடும், இதுவும் பாசிட்டிவ் ஆகிடும், ரெண்டும் பாசிட்டிவ். ஸோ இந்த இடத்துல எக்ஸ் இருந்தால் இட் வில் நாட் கம். ஓகே, ஸோ அப்போ A3 என்னது, A3 வந்து இந்த இன்டர்வல், அடுத்து இந்த இன்டர்வல். ஸோ A3 is equal to open 0,1 யூனியன் 2,3. ஸோ இதை கொஞ்சம் கவனித்து பாருங்கள். இதில் ஒரு பேட்டர்ன் இருக்குது. இந்த பேட்டர்னை பார்த்தா உங்களால் அடுத்து ஃபர்தராக AN என்னன்னு எழுத முடியும். ஓகே, பார்க்கலாமா? பேட்டர்ன் அப்சர்வ் பண்ணலாம். இங்கே எழுதுகிறேன் கன்சால்டேட் பண்ணி. A1 நம்ம டிஃபைன் பண்ணவே இல்லை, டிஃபைன் பண்ணிவிடும். x belongs to R such that x is less than 0. இது நமக்கு பை டெஃபனிஷன் நமக்கு தெரியும் என்னென்னு, டெஃபனிஷன் ஆஃப் இன்டர்வல். ஓகே, இது A2 என்னது, x in R such that x into x minus 1 less than 0. இது வந்து open 0,1. A3 வந்து x in R such that x into x minus 1 into x minus 2 is less than 0. இது வந்து minus infinity, 0 union 1, union 1, 2. சரியா? அடுத்து A4, சரி இது A, ஓகே ரைட், இது A0, இது A1, இது A2. சாரி, ஏன்னா A1 வந்து இப்போ இது சொல்லியிருக்கேன், நான் சின்னதாக ஒரு நம்பர் மாற்றிட்டேன். ஓகே, A1னா இது, அப்போ இது A0 தான் போடணும். A1 இது, A2 தான் இது. ஓகே, A3 வந்து என்னது, x in R such that x into x minus 1 into x minus 2 into x minus 3 which is less than 0.
இது வந்து என்னது இப்போ தான் கண்டுபிடிச்சோம் 0 1 யூனியன் 2, 3. ஸோ இப்போ இதை இவ்வளோ தூரம் நம்ம கற்றுக்கிட்டதுனால நான் என்ன கேள்வி கேட்பேன், அடுத்த கேள்வி உங்ககிட்ட, உங்களால் ஜென்ரலாக ஒரு பேட்டர்னை கண்டுபிடிக்க முடியுதா அப்படின்னு கேட்பேன். ஒரு பேட்டர்ன் கண்டுபிடிக்க முடியும்னு எனக்கு தோணுது, அதை கண்டுபிடிங்க நீங்கள். அது வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸசைஸ். அப்போ அந்த பேட்டர்னில் வச்சு என்ன கேட்குறேன் நான், n belongs to natural numbers, what is an? an என்னது, x in r such that x into x minus 1 into x minus 2 into x minus n is less than 0. இந்த செட் என்ன அப்படின்னு கேட்பேன். அதாவது வாட் இஸ் an அப்படிங்கிறது தான் கேள்வி. இதை உங்களால் போட முடியும்னு நினைக்கிறேன். இதை க்ளோஸில் கவனிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இதை அப்சர்வ் பண்ண முடியும். சரியா? சரி, இது மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இன்னொரு செட் ஒன்று போடலாமா? ஓகே, ரைட். பிட் காம்ப்ளிகேட்டட், அதுவும் மறுபடியும் இன்இக்வாலிட்டியில் வச்சு போடுறது தான். சரியா? இந்த ஐடென்டிஃபையிங் செட் வந்து மோர் தென் ஒரு ப்ராப்ளம் போடுறது நல்லது. நான் இன்னும் உங்களுக்கு எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸும் கொஞ்சம் தரேன் இந்த கிளாஸ் முடியும் போது. ஓகே, அந்த எக்ஸசைஸையும் போடுங்க. ஓகே, நம்ம இன்னொரு ஐடென்டிஃபையிங் செட் ஒன்று படிச்சிருக்கோம் ஆல்ரெடி. அது என்ன படிச்சிருக்கோம் அப்படிங்கிறத உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். ஒரு செட்டு ஒன்று டிஃபைன் பண்ணோம். அந்த மாடுலஸ் ஃபங்க்ஷனை பற்றி டிஃபைன் பண்ணோம் ஒரு டைமு. வாட் இஸ் மாடுலஸ் அப்படின்னு டிஃபைன் பண்ணப்போ நம்ம ஒன்று படித்தோம். மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் எப்சிலான் பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் லெஸ் தேன் எப்சிலான் if and only if x belongs to minus epsilon, epsilon. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, minus epsilon, epsilon is equal to the set x in R such that mod x is less than epsilon அப்படின்னு அர்த்தம். கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் எக்ஸாம்பிள் போகிறதுக்கு முன்னாடி ஜாமெட்ரிக்காக ஒரு எக்ஸாம்பிள் போடலாம். அடுத்த கிளாஸில் இன்னும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் எக்ஸாம்பிள்ஸ்லாம் போடலாம். இப்போ கொஞ்சம் சின்ன சின்னதாக கொஞ்சம் படம் வரைஞ்சி நம்ம செட்டு என்னென்னு ஐடென்டிஃபை பண்ணுவோம். ஸோ எல் இஸ் ஈக்குவல் டு எல்லுன்னு ஒரு செட்டு. ஓகே, இந்த செட் என்னென்னா எக்ஸ் கமா ஒய் பிலாங்கிங் டு R2. நமக்கு R2னா என்ன தெரியுமா? R2னா பிளேன். இங்கே ஒரு பாயிண்ட் எடுத்தால் அதோட கோஆர்டினேட்டு எக்ஸ் கமா ஒய் அப்படின்னு எழுதுவோம். அப்போ என்ன அர்த்தம்னா, இதோட ஒரு பெர்பெண்டிகுலர் இங்கே வரைஞ்சோன்னா இந்த லென்த்து வந்து எக்ஸு, இந்த பாயிண்ட் வந்து எக்ஸ் ஆக்சிஸில் எக்ஸு, ஒய் ஆக்சிஸில் ஒய். சரியா? இதுதான் R2. R2ஓட சப்செட்டாக எழுத போகிறேன் நான் ஒரு செட்டை. கலெக்ஷன் ஆஃப் ஆல் பாயிண்ட்ஸ் இன் R2 such that AX plus BY equal to 0ன்னு வச்சுக்குவோம். A not equal to 0 and B not equal to 0 இதையும் வச்சுப்போம். ஓகே, இப்போது இந்த கலெக்ஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் என்ன மாரி பண்ணால் எக்ஸ் கமா ஒய் கலெக்ஷன் ஆஃப் ஆல் பாயிண்ட்ஸ் எக்ஸ் கமா ஒய். இது வந்து ஆர்டர்டு பேர்னு சொல்லுவாங்க. எக்ஸும் ஒய்யும் மாற்றிடக்கூடாது, இடத்த மாற்றிடக்கூடாது. ஓகே, முதல்ல எக்ஸ் இருந்தால் அது என்ன அர்த்தம்னா இதுவும் வேறு வேறு நம்பர்னு அர்த்தம். ஓகே, இது ரெண்டும் வேறு வேறு நம்பர். எக்ஸ் கமா ஒய் இதை சாட்டிஸ்ஃபை பண்ணலாம், பட் ஒய் கமா எக்ஸ் இதை சாட்டிஸ்ஃபை பண்ணாமல் இருக்கலாம். புரியுதா? அதனால் ரெண்டு வேறு வேறு நம்பருங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இது ரெண்டும் நாட் ஈக்குவல். ஓகே, ஸோ இங்கே வந்து ஈக்குவாலிட்டி என்ன, எக்ஸ் கமா ஒய் ஈக்குவல்ஸ் சம் ஏ கமா பி. அப்படின்னா என்ன அர்த்தம்னா எக்ஸ் ஈக்குவல் டு ஏ அண்ட் ஒய் ஈக்குவல்ஸ் பி. இட்ஸ் அ காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட். புரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போ இந்த செட் என்ன அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஸோ ஃபஸ்ட்டு விஷயம், இது ஜாமெட்ரிக்காக பார்க்கணுன்னா நீங்கள் ஸ்கூல் டேஸில் சில இது படிச்சிருப்பீங்க. இந்தமாரி இது பார்த்தா என்ன சொல்லுவீங்க? உடனே ஈக்குவேஷன் ஆஃப் அ ஸ்ட்ரெயிட் லைன்னு சொல்லிவிடுவீங்க. ஈக்குவேஷன் ஆஃப் அ ஸ்ட்ரெயிட் லைன்னு சொன்னது என்ன பண்ணுவீங்க? இது எப்படி நீங்கள் வாட் இஸ் இட் ஜாமெட்ரிக்கலி அப்படின்னா யோசிச்சு பார்த்தா தெரியும். நீங்கள் கிராஃப்னு ஒரு கிராஃப் ஷீட் வச்சுருப்பீங்க. அந்த கிராஃப் ஷீட்டில் ஸ்கேல், ஓகே, எக்ஸ் ஆக்சிஸில் வந்து 1 யூனிட் ஈக்குவல் டு 1 சென்டிமீட்டர், ஒய் ஆக்சிஸ் 1 யூனிட் ஈக்குவல் டு 2 சென்டிமீட்டர்ஸ், அதுமாரி ஏதாவது எழுதியிருப்பீங்க. ஓகே, அந்த மாதிரி எழுதிட்டு என்ன பண்ணுவீங்கன்னா எக்ஸுக்கு வேல்யூ போடுவீங்க. ஓகே,
-2 -1 0 1 2 போடுவீங்க. அப்புறம் ஒய்யை கண்டுபிடிப்பீங்க. கண்டுபிடிச்சிட்டு அந்த பாயிண்ட்லாம் பிளாட் பண்ணுவீங்க. பிளாட் பண்ணிட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட் லைனாக ஜாயின் பண்ணிடுவீங்க. ஓகே, ஏன்னா இது ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் தானே. ஸோ அதே வழி தான் நம்ம பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம், இங்கே வந்து ஏவும் பியும் கொடுத்துட்டாங்க. ஏவும் பியும் ஃபிக்ஸ்ட், அதான் அதுக்கு அர்த்தம். ஓகே, A not equal to 0, B not equal to 0. A is a number which is non-zero, B is a number which is non-zero. இப்படி எழுதிடுங்க. அதை இது இங்கே செட்டில் எழுதாமல் இப்படி எழுதிடுங்க. இன்னும் கொஞ்சம் மாற்றி எழுதிக்கலாம். You are given A not equal to 0 and B not equal to 0. இந்த ரெண்டு நான்-ஜீரோ நம்பரை பொறுத்து இந்த செட்டு டிஃபைன் பண்ணுறேன். இன்னும் வேணால் இங்கே கூட நீங்கள் எழுதிக்கோங்க, LABன்னு எழுதிக்கலாம் தேவைப்பட்டா. பட் இப்போ அது அந்தளவுக்கு நம்ம காம்ப்ளிகேட்னா ஜஸ்ட் ஒரு செட்டு தான் போட போகிறோம், எல்னே வச்சுப்போம். ஓகே, ரைட். இப்போது இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இங்கே என்ன பண்ணீங்க, நீங்கள் எக்ஸுக்கு ஒரு வேல்யூ போட்டால் ஒய் வேல்யூவை கண்டுபிடிக்க முடியாது, அப்படி தானே. ஸோ அதுமாதிரி இங்கே எக்ஸுக்கு ஒரு வேல்யூ போடுங்க. போட்டுட்டு ஒய் என்னன்னு கண்டுபிடிங்க. இப்போ எக்ஸுக்குள்ள வேல்யூ வந்து லெட் அஸ் சப்ஸ்டியூட் எக்ஸ் ஈக்குவல் டு சம் யூன்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். எக்ஸ் ஈக்குவல் டு யூ போட்டால் ஒய் என்னவாகும், y will be minus AU by B. கரெக்டா? அப்போ என்ன ஆச்சு, y is equal to minus of A by B into Uன்னு வந்துருச்சு. ஸோ இப்போ நான் என்ன சொல்லலாம், set of all points U, V such that V is equal to minus of A by B into U. ஓகே, இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி U, V எல்லாம் எடுத்தேன்னா அது வந்து இட் வில் சாட்டிஸ்ஃபை திஸ். ஓகே, புரியுதா? ஓகே, சப்போஸ் எக்ஸுக்கு U போட்டு ஒய் கண்டுபிடிச்சிட்டேன். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா இந்த V வந்து வில் சாட்டிஸ்ஃபை, U, V வில் சாட்டிஸ்ஃபை தட். கரெக்டாக? ஏன்னா U இங்கே சப்ஸ்டியூட் பண்ணனால தான் என்னால் ஒய் என்னென்னு கண்டுபிடிக்க முடிஞ்சது. ஸோ இப்போ அங்கே சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தீங்கன்னாலும் தெரிஞ்சிடும். இங்கே எக்ஸ் இருக்கிற இடத்துல என்ன போடுவீங்க, அதையும் செஞ்சு பார்த்துருவோம். இதெல்லாம் நம்ம ஸ்கூல் டேஸில் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணும்போது போட்ட விஷயம். லீனியர் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணும்போது எப்படி போட்டோம், ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய். இந்த ஈக்குவேஷனை வந்து நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணுதான்னு பார்க்கணும். எது சாட்டிஸ்ஃபை பண்ணான்னு பார்க்கணும், U, V சாட்டிஸ்ஃபை பண்ணுதான்னு பார்க்கணும். அப்போது நான் இங்கே என்ன பண்ணுவேன், ஏயு ப்ளஸ் பிவி என்ன அதுன்னு பார்ப்பேன். சரியா? ஏ டைம்ஸ் யூ அப்படியே இருக்கும். ஏன்னா V தான் நமக்கு இன் டேர்ம்ஸ் ஆஃப் யூவில் தெரியும். ஸோ V என்னது, இங்கே பாருங்கள், V இஸ் மைனஸ் ஆஃப் A by B டைம்ஸ் U. அதை அங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ B இன்ட்டு மைனஸ் ஆஃப் A by B, ஓகே, இன்ட்டு U அப்படி இருக்குது. ஸோ இப்போ என்ன ஆகும், இந்த B கேன்சல் ஆகும். ஸோ மைனஸ் AU இருக்கும். அப்போ AU மைனஸ் AU வரும், தட் இஸ் 0. ஸோ அப்போ என்ன சொல்லுது, U, V பிலாங்ஸ் டு L. அவ்வளோதான். சரியா? ஸோ இங்கே ஆரம்பத்தில் இது எப்படி கண்டுபிடிச்சோம், Lல இருந்தால் இந்த ஃபார்மில் இருக்கும்னு கண்டுபிடிச்சோம். ஓகே, இந்த ஃபார்மில் இருந்தால் Lல இருக்கும்னு சொல்லிட்டோம். ஓகே, ஸோ கிட்டத்தட்ட இஃப் அண்ட் ஒன்லி ஃபார்மில் சொல்லிட்டோம். ஸோ இந்த செட்டை எப்படி எழுதலாம், திஸ் இஸ் ஈக்குவல் டு U, V in R2 such that what is the condition, V is equal to minus of A by B times U. இதுதான் அந்த செட்டு. இதை பிளாட் பண்ண என்ன ஆகும், ரெண்டாவது முக்கியமான விஷயம், ஜாமெட்ரிக்கலாக உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா என்ன ஆகும், இதை பிளாட் பண்ணால் ஸ்ட்ரெயிட் லைன் தெரியும். முக்கியமான விஷயம் என்ன தெரியும்னா, when I say it is equal to 0 என்ன தெரியும் நமக்கு, எப்போவுமே ஈக்குவல் டு 0 போட்டால் ஒரு ஸ்பெசிஃபிக் சொல்யூஷன் நமக்கு தெரியும் இந்த ஈக்குவேஷனுக்கு. அது என்ன சொல்யூஷன், அது வந்து 0,0. ஏன்னா இந்த இடத்துல 0 போடுங்க, இங்கே 0 போடுங்க, 0. ஓகே, இட் ஆக்சுவலி சேஸ் a homogeneous equation or a straight line passing through origin அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ நம்ம ஸ்ட்ரெயிட் லைன்ஸை இந்த மாதிரி எழுதுவோம், இல்லை y ஈக்குவல் டு mx ப்ளஸ் சின்னு எழுதுவோம். கரெக்டாக? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட when y ஈக்குவல் டு mx ப்ளஸ் சின்னு எழுதுகிற இடத்துல ஈக்குவேஷனில் when the c becomes 0, this denotes a straight line passing through origin. இப்போ நம்ம எழுதின கண்டிஷனை பாருங்கள், அது அந்த மாதிரி இருக்கான்னு.
v இருக்கிற இடத்துல y வச்சுக்கோங்க, இங்கே x வச்சுக்கோங்க. v வந்து y கோஆர்டினேட், ஓகே. u வந்து x கோஆர்டினேட் வச்சிங்கன்னா இட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் a பை b டைம்ஸ் எக்ஸ். கரெக்டாக? இந்த m வந்து ஸ்லோப் ஆஃப் த லைன்னு சொல்லுவோம். இங்கே மைனஸ் ஆஃப் a பை b இஸ் த ஸ்லோப் ஆஃப் தி ஈக்குவேஷன். ஓகே. ஸோ திஸ் இஸ் வாட் இட் இஸ் த செட். You see, I have identified a set in set builder form. Okay. So we'll continue this set identification in the next class also. இப்போதைக்கு இது போதும். நன்றி, வணக்கம்.